ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் 24,093 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 24,201, R2 24,258 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 23,991, S2 23,932 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் எப்பவுமே நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு பிலோ தான் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க காலையில். ஸோ அடுத்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே போனாலும் நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் நம்ம வந்து கவனிக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே போயிருக்கிறாங்க, நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிடும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். அதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிச்சாதான் என்ன செய்ய முடியுங்க, ஒரு டைரக்ஷன் அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன நடக்குது, சாரி. ஸோ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது மேல இருக்கும்போது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கும்போது இங்க என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு கூட நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேல இருந்து இவங்களும் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனா என்ன செய்யலைங்க, இவங்க வந்து போகல. அதுக்கு உள்ளேயே நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் கொடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல நிலை பெறல, நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. சரிங்களா? S2 நம்மளுக்கு ரீச் ஆனது அப்புறமே மார்க்கெட் அப்படின்றது ஒரு சைடு வேஸ்க்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. S2 டு S1 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சைடு வேஸ்ல போயிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 24,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு காலையில் என்ன செஞ்சிருந்தாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருந்தது. ஓகே. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சா நம்மளுக்கு 104 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 பார்த்தீங்க அப்படின்னா 162, R2 203, R3 243 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 62, S2 47, S3 31 அப்படின்ற லெவலும் நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 130 அண்ட் 81 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு காலையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது நடக்கு. இதில் புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, மேலேயும் கால் ஆப்ஷன் கீழேயும் வந்து இருக்கிறாங்க. சரியா? புட் ஆப்ஷன் வந்து மேலேயும் கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழே இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க வர போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைச்சது. ஸோ அதில் எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட 130 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்து அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அகைன் மீட்டிங் நடந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் தான் வந்து மேலே இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யல, மேலே வர முடியல. கால் ஆப்ஷன் மேலே வந்தாலுமே நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே என்ன செய்ய முடியல, போக முடியல. சரிங்களா? இவங்க மிட் ரேஞ்சுக்கு மேலேயும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த S1க்கு கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அது நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இங்கே வந்து நடக்கலை. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஆப்ஷனும் இன்னொரு லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யணும், அதுவும் கீழே வந்து போக ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டைரக்ஷன் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இங்கே புட் ஆப்ஷன் வந்து அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கேருந்து மார்க்கெட் அப்படின்றது கரெக்டாக R2 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து R2 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா S2 பிரேக் பண்ணி S3 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. S3 ரீச் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸில் தான் போயிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஓகே. ஸோ இதோட நம்ம மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இது ஏடிஎம்மா இருக்கு இல்லையா, ஏடிஎம்ல இருந்து நம்மளுக்கு இப்போ இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம்மா போயிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. சரியா? நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஏடிஎம் டு ஐடிஎம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து இந்த ப்ரீமியம் வந்து இப்போ ஐடிஎம் ஆகுது அப்படின்னா ஏடிஎம்லேருந்து ஐடிஎம் ஆகுது இல்லையா, அப்போ இது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. அப்போ இது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா? ஸோ அது நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன செய்யுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எத்தன பாயிண்ட் ஐடிஎம்மா வந்து என்ன செஞ்சிருக்கு, இந்த புட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்ப நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் அப்படின்றது எக்ஸ்பைரி இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸ் தான் வந்து நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து என்ன ஆகும், அதிகமா வந்து மெல்ட் ஆகும். அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ளோசிங் பிரைஸ் வந்தா தான் நம்மளுக்கான லெவல்ஸ் அப்படின்றது கரெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வரல. ஓகே. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த க்ளோசிங் பிரைஸ வச்சு நம்மளுக்கு லெவல்ஸ் அப்படின்றத எடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கான கரெக்ட்டான லெவல்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ, அந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், வருமே தவிர, கரெக்ட்டான ஒரு செட்டில்மென்ட் பிரைஸோட லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன செய்வோங்க, அந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வரல. ஓகேங்களா? ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்யலாங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும், அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் நம்ம என்ன செய்வோம், அதுல வந்து அப்டேட் பண்ணிருவோம். மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.